நான் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது மகனேன்னு சத்தம் கேட்டுச்சு. முழிச்சு பார்த்தேன், அங்கே மாதா நின்னாங்க. மாதா கை நிறைய என்கிட்ட அரிசியை அள்ளி கொடுத்து, இதை போய் பங்கு தந்தைகிட்ட கொடு, என்னை தேடி வர்ற பிள்ளைகளுக்கு சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லக்கூடாது, நான் வார வாரம் சாப்பாடு போடுவேன் போ அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கும் அந்த அரிசி, அன்னை மரியாள் கொடுத்த அரிசியை கண்ணாடு பெட்டியில் வச்சிருக்கிறாங்க. அந்த முருகன் சொல்றாரு, அன்றைக்கு தான் வாழ்க்கையில் முத நான் மாதா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பட்டினியா இருக்கியா, உணவு இல்லாமல் இருக்கியா, கஷ்டத்தில் இருக்கியா, நான் உன் தாய் இல்லையா, நீ என் மகன் இல்லையா, நீ என் மடியில் இல்லையா, கவலைப்படாத, நான் உனக்கு உதவி செய்வேன். அன்னை மரியாளுடைய அந்த இரக்கம் நிறைந்த அந்த கனிவை நாம் பார்க்கிறோமே ஒவ்வொரு நாளும் அன்றாட வாழ்க்கையில். இந்த கனிவு, அன்னை மரியாளுடைய கனிவு இரண்டு தன்மைகளை கொண்டது. ஒன்று, நம்மை போன்ற ஒரு கனிவு அல்ல. நமக்கெல்லாம் ஒரு பிச்சைக்காரர் இருக்கிறார், தர்மம் கேட்குறாரு, ஒரு 5 ரூபாயை கொடுக்குறோம், 10 ரூபாயை கொடுக்குறோம், சில நேரம் கொடுக்காம விட்டுறதும், அந்த கனிவு அல்ல. அன்னை மரியாளுடைய கனிவு என்பது கடவுளுடைய கனிவு. புனித பெர்னார்டு சொல்வார், கடவுள் நீதியை தனக்கென்று வைத்துக் கொண்டு கனிவையும் இரக்கத்தையும் அவருடைய தாய்க்கு கொடுத்து விட்டார். அதனால அந்த தாயிடம் வருகிற யாரா